Hi all, welcome to Ratnavel Kalyana Mandapam where the Thai Expo is happening. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து ஃபஸ்ட்டு 50 ருபீஸ். 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு டிக்கெட் இல்லை, மற்ற எல்லாருக்குமே என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ருபீஸு. டிக்கெட்டை வாங்கிட்டு இதுதான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபர்னிச்சர், இந்த மாதிரி உடன் கிராஃப்ட்ஸு, உடன் ஃபர்னிச்சர், அதுக்கப்புறமேட்டு இந்த சோஃபா செட்ஸு, பிராஸ் ஃபர்னிச்சர் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் முடிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் கிராஃப்டட் ஸ்லிப்பர்ஸு, அப்புறம் இந்த கிளாக் ஷாப்பு சொல்லி ஆகணும். இந்த கிளாக்ஸ் எல்லாம் வந்து 4000 சம்திங் ப்ரைஸு. இவ்வளோ ஏன்னு கேட்டால் இது ஆக்சுவலி 6000 7000. நாங்கள் இப்போ எக்ஸ்போக்காக 4000 தரோம் நாங்கள். அப்புறம் எப்பயும் போல் எல்லா எக்ஸ்போலையும் இருக்க மாதிரி பெட்ஷீட்டு கடை, சோஃபா கவரு, டேபிள் மேட்டு, அது இது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கடை இருந்தது. அந்த டேபிள் மேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த காட்டன் பெட்ஷீட்ஸு, அந்த ஹேண்ட் பிரிண்டட் அதெல்லாம். இந்த ஒரு கடையில் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு ஃபாரின் ஃபீலே வந்தது. இந்த லைட்டு கடை, இந்த அரபிக் லைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருந்தது. அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கிராண்டாக நல்லா அழகாக இருந்தது. பட் எவ்ரி திங் இஸ் வெரி காஸ்ட்லி. அடுத்து வந்து பூ, இது ஃபுல்லாக இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் கடை. பட் அந்த வாஷர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் யாராவது வீட்டில் ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும், எல்லாத்தையும் உடைக்காமல் பத்திரமா வச்சு போனால் நீங்கள் வாங்கிக்கலாம். 1200 1000. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ ஃபுல்லாமே பயங்கர ரஷ்ஷு, பயங்கர நாய்ஸி. எல்லா இடத்துலையுமே நான் வாய்ஸ் கட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல மட்டும் ஏன் போட்டேன்னா ஒரு ரேட் சொல்கிறது நீங்கள் பார்ப்பீங்க, 1200 1500ன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம மீஷோலேயே வந்து 200 300 வாங்கிட்டுருக்கோம். இப்போ மீஷோலேயே குவாலிட்டி உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் மீஷோக்கெலாம் எந்த ப்ரொமோஷனும் பண்ணல. பட் இந்த ஜுவல்லரி எல்லாம் 300 கம்மி எதுவுமே இல்லை. இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்த செம்மையாக இருக்கும் சார். புரூஜ் கலீஃபாவா? ஆமாடா, புரூஜ் கலீஃபா. சரி வா, வெளியே வா. ஐஃபில் டவர் வாங்க. ஓகேவா? ஐயோ, ஒரு சில கீ செயின்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி அந்த அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த குட்டி குட்டி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். ஆனால் இதெல்லாம் வாங்கி எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்தது. சும்மா ஒரு பேஷன் இருக்கவங்க கலெக்ட் பண்ணுறவங்க வாங்கலாம். ஹேட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, அப்புறம் இது சொல்லியே ஆகணும், இந்த கிராபின்னு வாங்கலாம். அதை பாருங்கள், அந்த சின்னதாக ஒரு கோல்டன் கலர் 15 ரூபா 20 ரூபா. அது வந்து எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா. ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி கிராபிலாம் 100 ரூபா 350 ரூபா. ரேட்டெல்லாம் கேட்க முடியல. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த இதுதான். பட் இதுவுமே இப்போ மீஷோவில் இல்லை ஆன்லைனில் நிறைய கிடைக்கிது. இந்த போ டைப்பில் ஹேரில் குத்துறது, அது எல்லா கடையிலையுமே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டோ பேக்ஸ் கடை, ஒரு 5-6 பேக்ஸ் கடை. இந்த மாதிரி பபிள் பேக்கு, இது வந்து விசிறி கொடை, அந்த மாதிரி கடை. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் 2 பேக் கடை குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு கடை வந்து இவர் வந்து இந்த ஹையர் அண்ட் பேக்ஸ் லூயி விட்டான், மிஷல் காஸ்லாம் வச்சுருந்தார். ரேட்டெல்லாம் 4000 5000 அந்த மாதிரி சொன்னார். பட் அது ஆக்சுவலி அந்த ஒரிஜினல் பிராண்ட் தானா அப்படின்னு எங்களுக்கு தெரில. கேட்டால் இட்ஸ் ஆக்சுவலி 15K, ஆனால் இப்போ நாங்கள் எக்ஸ்போக்காக 4Kக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இவர்கிட்ட பேக்ஸ், பெல்ட்ஸ், லக்கேஜஸ் எல்லாம் இருந்தது. அடுத்து சென்னையிலேருந்து இவங்க வந்திருந்தாங்க, ஒரு லெதர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்ககிட்டையும் பேகு, பெல்ட்டு, வாலெட்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சின்னு நாங்கள் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம், குங்குமப்பூ டீ. அடுத்து பசி அடிச்சிச்சுன்னு ஸ்ட்ராபெரி சாக்லேட். அப்புறம் நிறைய சாப்பிட்ற கடை ஒன்றா. அப்புறம் இந்த குங்குமப்பூ, ஸ்பைசஸ்ஸு, ஷீலஜித்து, இதெல்லாம் வரிசையாக விற்றுட்ருந்தாங்க. இது வந்து இந்த மாதிரி இந்த ஜெல்லி, இந்த ஒரு ஸ்வீட் அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்ட சாக்லேட்டு 1/4 கிலோ 750 ரூபா. 1/4 கிலோ பாக்ஸ் நீங்கள் இப்போ எப்படி வேணால் அசார்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து எப்பயும் போல் லாட் ஆஃப் துணி கடை, டாப்ஸு கடை, ஜீன்ஸு கடை, அந்த கடை, இந்த கடை, நைட்டி கடை, இந்த காட்டன் குர்த்தா கடை, இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்த செராமிக் கட்லரி ஷாப் ஒன்று இருந்தது, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து மேஜிக் ஷோ கடை. அவங்க ஒரு மேஜிக் கிட்டு 700 ரூபாய்க்கு என்னமோ விற்றுட்ருந்தாங்க. அது 700 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லைன்னு நாங்கள் வந்து அதை வாங்கலை. அண்ட் நெக்ஸ்ட்டு கடை பார்த்திங்கன்னா சாமி படம். இதில் அந்த 5D 3D அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஃப்ரேம் போட்டது 900 சம்திங் சொன்னாங்க. இது வந்து 600 சொன்னாங்க. அப்புறம் எங்கள் திறமையை வச்சு முடிஞ்ச வரைக்கும் வாதாடி குறைச்சி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த இதை கொஞ்சம் ரொம்ப
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் டிக்கெட் வாங்கினதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மசாஜ் சேர் ஷாப் தான், மிஷின் ஷாப் தான். இது வந்து 4000லேருந்து 8000 வரைக்கும் நெக் அண்ட் பேக் மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா ஆளுக்கு ஒரு 1 மினிட் உட்காந்து அதை ட்ரை பண்ணோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போபோ டீ ஷாப்பு, ஒரு போபோ டீ 400, அப்புறம் ஒரு நார்மல் ஃபிஸி ட்ரிங்க்கே வந்து 300. இதுவுமே பயங்கர காஸ்ட்லி. எல்லாம் முடிச்சு வெளியே போகலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் 2 சர்க்கிளில் ஃபுல்லாக கடை இருந்ததுங்க. இதெல்லாம் என்ன மாதிரி கடந்தது பார்த்தீங்கன்னா ஹெல்தி ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீமு, அப்புறம் திருப்பி துணிக்கடை, இதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருந்தது. பட்டு ஒரு முனை பாயிண்ட்டு தான். ஃபஸ்ட்டு திங் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. செகண்ட் திங் வந்து ரொம்ப க்ரௌடு, அதனால் வென்டிலேஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி நம்ம ஆளுங்களும் நிறைய பேர் ஃபுட் கடை, க்ளோதிங் கடை எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணணுன்னு நினச்சா கண்டிப்பாக போங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு போயிட்டு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வர திறமை எனக்கு இருக்குன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எங்கேயாவது போகணும் சும்மா அப்படின்றவங்க போகலாம். ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ.